வீட்டில் தான் எல்லா வழிகளும் வந்து நிவர்த்தி. இந்த வந்து நிறைய வந்து தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது உங்களுக்கு கடல் தண்ணி தான். கடல் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க அந்த கடலுக்கு. அதனால அந்த காலத்திலே கப்பல் சில கடலையோ ஆவியோ எல்லாத்தையும் வாங்கிக்கூடிய தன்மை அது கொண்டு. அப்போ அந்த வாங்கக்கூடிய தன்மையான பொருளை அந்த கடல் தண்ணியத்தில் வந்து தெளிச்சா அந்த ஆத்மாவோட வழிகள் வந்து விடுபடும். அங்கிருந்து நடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி ஒரு வீட்டில் அகாலமாக இருந்தப்போ அந்த வீட்டில் இருக்க பிரச்சனைகள் அதிகமாக்கினே போகும். மனசுல நிம்மதி இருக்காது. எந்த காரியங்கள் வந்தாலும் தடையாது. வழிகள் வந்து செய்ய முடியாது. ஒரு திருமணமோ ஒரு வழியோ செயலோ செய்ய முடியாமல் இருக்கும். ஏன்னா அந்த காரியங்கள் தடுக்கக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு சில பலம் உண்டு. அதுவும் இறந்த ஆத்மா இந்த மாதிரி அகாலமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்தும். சிலர் வந்து ஒன்று அந்த திருப்தி இல்லாமல் அந்த ஏற்படுத்திக் ஒரு நிலைமை வரும். சில உடல்ல புகுந்து கூட சில செயல்கள் செய்யக்கூடிய தன்மைகள் இருக்குன்றதை சொல்றாங்க. அந்த மாதிரி நிலைகள்